உலகமே உன்னை திரும்பி பார்க்கும். மோசே அந்த முச்செடியை திரும்பி பார்த்தான். வசனம் என்ன சொல்லுது? அந்த முச்செடியை என்ன செய்தாம திரும்பி பார்த்தான். அந்த அக்கினி அந்த செடியின் மேல இறங்கின பொழுது, என்னடா இது வித்தியாசமா எரிந்து கொண்டு இருக்கிறதே என்று சொல்லி அந்த முச்செடியை மோசே என்ன செய்தான்? திரும்பி பார்த்தான். அல்லேலூயா சொல்லுமா. இன்னைக்கு ஆண்டவர் இந்த முச்செடி, இன்னைக்கு நீங்களும் நானும் தான். நம்ம தான் உதவாத ஜனம். முச்செடினா எதுக்கு தெரியுமா அர்த்தம்? ஒண்ணுத்துக்கும் உதவாதது. அல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுது, காணியாட்சிக்கு புறம்பே இருந்த நம்மளை கர்த்தர் இயேசு என்ன செய்து கொண்டார்? தெரிந்து கொண்டார். அல்லேலூயா சொல்லுவோமே. இன்னைக்கு நம்மலாம் இயேசுவோட அன்புக்கு என்ன செய்யல? நம்மலாம் 1% கூட என்ன கிடையாதுங்க, தகுதி இல்ல. ஆனா கர்த்தர் உன்னை என்ன செய்து கொண்டிருக்கிறார்? தெரிந்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஒரு முச்செடி நம்ம. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உலகம் என்ன செய்யும்? திரும்பி பார்க்க வைக்கும். ஹல்லேலூயா. இதோ உலகத்தை கலக்கிறவர்கள் ஏதோ இங்கு வந்து விட்டார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இதுவரைக்கும் யாருக்கும் நீங்க தேவை? முச்செடினா தான் அர்த்தம் யாருக்கும் தேவையில்லை. யாராவது முள்ள எடுத்து வீட்டுல வைப்பாங்களா? இல்ல முள்ள எடுத்து தலையில வைப்பாங்களா? தேவையில்லை. எரிந்த அக்கினியை பார்த்து மோசே சொன்னார், ஆண்டவரே நான் போறேன், ஓகே, உம்முடைய பிரச்சனை என் கூட இல்லைனா, இந்த அக்கினி என் கூட இல்லைனா நான் என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சபைக்கு வந்துட்டோம், சும்மா போக கூடாது. இந்த அக்கினியோட நீ எரிந்து போக வேண்டும்.